மற்றொரு அண்மை செய்தி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாலை 4 மணி அளவில் 100 கன அடி உபரிநீர் திறக்க உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வெளியேறக்கூடிய நீரானது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அங்குமே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். ஜெய்ஹரிஷ், வணக்கம். இந்த கனமழை நீடிக்கக்கூடிய சூழல்ல செம்பரம்பாக்கம் அணையினுடைய அந்த நீர்மட்டம் எவ்வளவு இருக்கு அப்படின்றதும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. தற்போது 4 மணி வாக்கில் 100 கன அடி உபரிநீர் திறக்க உள்ளதா சொல்லப்படுகிறது. இந்த வெளியேறக்கூடிய இந்த நீரின் அளவால அந்த ஏரியின் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? எந்தெந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும்? என்ன தகவல்? வணக்கம் கௌதமி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து மாலை 4 மணி அளவில் 100 கன அடி உபரி நீரானது திறக்கப்பட உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவலானது வெளியிடப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டத்தை 24 அடி மொத்த கொள்ளளவானது 21 அடியாக வைத்து கண்காணிக்கவும் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் ஏரியின் உபரி நீர் வெளியேறும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையிடம் விடப்பட்டுள்ளது. குறிப்பாக திருகளத்தூர், குன்றத்தூர், திருமுடிவாக்கம், வழுதலம்பேடு பொதுமக்களுக்கும் மேலும் அடையாறு கரையோரம் உள்ள வசிக்கக்கூடிய மக்களும் பாதுகாப்பாக இருக்கும். இந்த பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்தலை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளான பிரதான பகுதியில் மழைப்பொழிவானது இருந்து வருவதாலும் தொடர்ந்து ஏரியின் நீர்வரத்தானது அதிகரித்து வருவதாலும் இந்த முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த 100 கன அடி உபரி நீரானது வெளியேற்றப்பட உள்ளது ஆக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ்.